செய்தி. 5 கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை திமுக ஒதுக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக சின்னத்தில் 5 கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தபாகக்கு 1, எஸ்டிபிஐக்கு 1, பாஜக 1, முக்குளத்தூர் புலிப்படைக்கு 1, கொங்கு இளைஞர் பேரவைக்கு 1 என திமுக சின்னத்தில் 5 கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி. திமுக சின்னத்தில் 5 கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன கட்சிகளுக்கு, அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடைபெற்றது. இன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தைக்கு நடைபெற்ற பிறகு ஏனைய 5 பெரிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 கட்சிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்றுதான் 2017 முதல் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பண்ருட்டி ஒரு இடம் மட்டும் ஒதுக்கப்பட்டு அங்கு வெல்லும் என்று உதயசூரியன் வெற்றி பெற்றார். மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தற்போது அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தற்போது திமுகவிடம் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள். அதன் அடிப்படையிலே எஸ்டிபிஐ கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை என இந்த 4 கட்சிகளும் தலா ஒரு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த 5 கட்சிகளுமே திமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த 5 கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது அவர்கள் சராசரியாக 2 முதல் 3 தொகுதியில் கேட்டதாகவும், அதில் குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி 5 தொகுதியில் கேட்டிருப்பதாகவும் தகவல் வந்த நிலையில் அவர்களுக்கு தலா ஒரு இடம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் திமுக சார்பில் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு இடமும், மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடமும், முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு இடமும், கொங்கு இளைஞர் பேரவைக்கு ஒரு இடமும், தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு இடம் என 5 கட்சிகளுக்கும் தலா ஒரு இடம் உதயசூரியன் சின்னத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தகவல் வெளியிடப்படுகிறது.